Hi viewers, welcome to Safety Tamila. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டேட் இந்த வீடியோ பிடிக்கப்பட்ட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/1 that is January 2025. நாம் நியூ இயர்க்குள்ளே இருக்கிறோம். நியூ இயருக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என் வாழ்க்கையில் ரொம்ப அஃபெக்டான அந்த சம்பவம். இந்த வீடியோ அந்த நிமித்தமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் சில நிகழ்வுகளையும் பற்றி நம்ம டீல் பண்ண போகிறோம். மொத்தத்தில் இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உயிர் நாம் எல்லோரும் சேர்ந்து காவந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஓவர்வெல்மிங் ஆகுது. நான் நம்பி வழிகிற மாதிரி இருக்கு. எனக்கு எதை சொல்ல முடியும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு பையன் 11th படிச்சுட்டு இருக்கிற பையன் ரோடு ஆக்சிடெண்ட், பெரிய வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக 2 வீலரில் போகிறான். ஹெல்மெட் போடாமல். அவனுக்கு டியூஷன் இருக்குது சாயந்தர நேரம். இவங்க வீட்டில் ஏதோ ஒரு வேலை செய்ய விட்டாங்களோ இல்லை இவனாக போகிறானா என்னன்னு தெரியல. செம்ம வேகத்தில் போயிட்டு இருந்திருக்கான். ஏன்னா டியூஷன் லேட்டாக போனால் திட்டுறாங்களா, அதனால் இவங்க வேகமாக போயிட்டுருக்கான். போய் நேராக மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸை பின்னாடியே இவன் போயிட்டுருக்கான். பஸ் பின்னாடியே போயிட்டுருக்கான். திடீர்னு அந்த பஸ் பிரேக் போட்டுட்டு எதிர்பார்க்கல. இவன் வந்த ஸ்பீடுக்கு அந்த பிரேக் அடிச்சிருக்கான். வண்டி கண்ட்ரோல் ஆகலை. உடனே அடுத்தடுத்து இந்தாண்ட பார்த்தா பள்ளம், பெரிய பள்ளம். அதில் விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி போயிடலாமல் நினச்சிருப்பானோ இல்லை ரைட்டில் போயிடலாமல் நினச்சிருப்பானோ என்னான்னு தெரியல. அப்படி ரைட்டில் அவன் போகும்போது எய்த்தாப்பில் வந்த ஸ்கூல் வேன் ஒன்று சரியான ஸ்பீட். ஸ்கூல் வேனுக்குன்னு ஸ்பீட் லிமிட் இருக்குது. ஆனால் அந்த வேன் ஸ்பீட் லிமிட்டில் வரல. ரொம்ப வேகமாக வந்துருச்சு. அதில் அந்த முனையில் அந்த லைட்லாம் இருக்கும்ல, ஹெட்லைட், அதுக்கு பக்கத்தில் வேகமாக மண்டை அப்படியே போய் மோதிட்டு இவன் தூக்கி வீசப்பட்டுட்டான். மல்லாக்கு விழுந்து கிடக்கான. ரத்தம் ஓடுது, 6 மாரி ஓடுது. யாருமே தூக்கம் இல்லை. அங்கே கிட்டத்தட்ட 25 பேர் நிற்கிறாங்க சுற்றி. ஒருத்தர் வேண்டுறாரு, நான் கண்ணால் பார்த்தேன். ஒருத்தர் அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு. இப்படியே நிறைய பரபரப்பு. ரத்தத்தோடு கிடக்கிறான் துடிச்சிட்டு. யாரும் ஒருத்தவங்க கூட அவனை தூக்கவே இல்லை. எதுக்கு, ஏன் தூக்கலை யோசிச்சு பாருங்க. நமக்கு ஏன் வம்பு? நமக்கு போலீஸ் கூப்பிடுமே, நம்ம மேலே கேஸ் போடுவாங்களே, நம்மளை சாட்சியாக கூப்பிடுவாங்களே, நமக்கு தேவையில்லாத வேலை தானே இது அப்படின்னு நிறையா பேர் அது கிட்டையே போல. பாதி பேர் பயம், ரத்தத்தை பார்த்து பயம், சதையை பார்த்து பயம். நானும் ஒருத்தவன் தாங்க. எனக்கும் அந்த குற்ற உணர்வு மனசுக்குள்ளே தைக்குது. நானும் அப்படியே அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் என்ன ஆயிருக்கு அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அந்த பையனை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் அலறி என்ன பண்ண முடியும்? 11 வயசு வரைக்கும் 11 வயசு இல்லைங்க, 11வது படிக்கிற வரைக்கும் வளர்த்துருக்காங்க. சுமார் 15 வயசை கிராஸ் பண்ணிட்டான். வேதனை, ரத்தம், துடிக்கிறாங்க. பெத்த தாய் துடிக்குது, பெத்த தகப்பன் துடிக்கிறார், சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துடிக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர்ஸ் இங்கே முடியாதுங்க, வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க சொல்லி பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே ட்ரீட்மெண்ட். என்ன ஆயிருக்கு? ஸ்கல் உடஞ்சிடுச்சு. வேகத்தில் மோதுனதில், அந்த மெட்டல் சர்ஃபேஸில் மோதுனதில் ஸ்கல் உடஞ்சிடுச்சு. ஒரு கண்ணு அடி, செம அடி. பட் உயிர் இருக்குது. உயிர் இருந்துக்கிட்டே இருக்குது. வழியை அந்த பையன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். கொடூரமாக இல்லை, இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆக்சிடெண்ட். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரத்தம் அவ்வளோ போயிருக்கு. ரத்தம் ஏற்றுவாங்க யூஸ்வலாக இல்லையா? ஆனால் ரத்தம் ஏற்ற முடியல. ஏன்னா அவ்வளோ ரத்தம் விரயமாக இருக்கும்போது ரத்தம் ஏற்றக்கூடாதான். ஏதோ மெடிக்கல் சயின்ஸ் ஏதோ சொல்லுது. அப்போ அந்த உயிரை பராமரிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த உயிர் நார்மல் ஆகிற வரைக்கும் மண்டையில் உள்ள ஆப்ரேஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்கல் ஓப்பன் ஆகிருக்க, உடஞ்சிருக்கு அது. ஆனால் கான்ஷியஸ் இருக்குது. ஸ்கல்ல கையை வைக்க முடியாது. இப்போ நார்மல் ஆகணும் உடம்பு, ப்ரீத்திங்கு எல்லாமே நார்மல். ஆனால் ப்ரீத்திங் நார்மல் ஆகும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கொடூரமையான ரீசன் என்னன்னு தெரியுங்களா? அந்த பையனை காப்பாற்றி இருந்திருக்கலாம். லங்ஸில் பிளட்டு போயிட்டான். அவன் மல்லாக்க படுத்து சுவாசித்ததுனால அடிப்பட்ட வேகத்தில் மூக்கில் வாயில் ரத்தம் வரும் இல்லையா, அதிர்ச்சியில். அப்போ அந்த பிளட்டு லங்ஸுக்குள்ளே போய் அலிவோலை அப்படின்ற ஸ்ட்ரக்சர்லாம் போய் ஃப்ளட் பண்ணிட்டு, அப்போ அந்த பிளட்டு ஃப்ளட் ஆன உடனே அந்த லங்ஸில் சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த பையனுக்கு. அதை இங்கே பொத்தை போட்டு அந்த பிளட்டெல்லாம் பிதிக்கி எடுக்கிறாங்க. ஆனாலும் லங்ஸ் ஃபுல்லாக நிறைய இறங்கிட்டு அப்படின்றதுனால அவனால் சுவாசிக்க முடியல. சரியான முறையில் ஆக்சிஜன் கொஞ்சம் பிளட் தான் இருக்குது. அது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு பிரெயினுக்கு போகவும் முடியல. மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சு. அந்த பையன் இறந்து போயிட்டான். இங்கே ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், யாரோ ஒருத்தர் அந்த பையனை நிமித்து இருந்தாங்க.
அப்படின்னு இருந்தா இன்றைக்கி அந்த பையன் காப்பாற்றிருக்கான். பாதி பேர் பயப்படுறாங்க, பாதி பேர் ஏன் நமக்கு நினைக்கிறாங்க. நிமித்தி அந்த பையன் தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை, நிமித்தி ஒரு விஷயம் நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போது அவங்கள நிமித்தணுமா, நிமித்தும் பொழுது அந்த பிளட்டு வந்து அந்த சஃபகேட் ஆகாதான், பிரீத்திங் கொஞ்சம் ஈஸியாக கூட ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து முதல் படியாக ஆக்சிடென்ட் கிடைக்கணும் கூடுமான வரைக்கும் நம்ம ஒன்று ஆம்புலன்ஸ் ட்ரை பண்ணணும். ஆம்புலன்ஸ் ட்ரை பண்ண பல பேர் யாரும் ஆம்புலன்ஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஏன் வம்பு, நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம ஃபோன் நம்பர் அங்கே போகும், அதனால் நம்மளை கூப்பிடுவாங்க. ஏன் கூப்பிட்டா என்னங்க, ஒரு உயிர் பாதுகாக்கணும் மேலே முக்கியமாக அப்படின்னு. எந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன். யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் நம்பர் வந்திருக்கு, நீங்கள் என்ன கேஸுக்கு வாங்க, இந்த கேஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும், சாட்சி ஆகணும். இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. தயவு செய்து நான் இன்றைக்கி தமிழக அரசு சொன்ன விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்றேன். அப்படி எதுவுமே கிடையாது. சன்மானம் கூட கொடுக்குறாங்க, ஒரு உயிரை காப்பாற்றினா சன்மானம் ப்ரைஸ் கூட கொடுக்குறாங்களாம். நான் கேள்விப்பட்டேன் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். தயவு செய்து எங்கேயாவது ஆக்சிடென்ட் இருந்தால் இமீடியட்டாக உங்கள் செல்லேருந்து 108 அடிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துலேருந்து, காவல்துறையிலேருந்து. இதை நான் வந்து கட்டாயமாக உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். 2வது விஷயம், குடும்பம் வரைக்கும் ரத்தம், நான் இன்னுமே பயப்படுற மாதிரி இல்லை. இந்த ரத்தம் சதை இதுக்கு மேலே பயப்பட மாட்டேன், இறங்க போகிறேன் நானுமே. ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமா, நிமித்திடணுமா. ஓகே, என்னோட ஆதங்கம் இது. இந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் ஹெல்மெட் போட்டுட்டு போயிருந்தானா உயிர் போச்சிருப்பாங்க. பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். பெரிய பேராபத்திலேருந்து அவன் கவுண்ட் பண்ணியிருப்பான். எவ்வளோ காவல்துறை சொல்லிடுச்சு, எவ்வளவோ நானும் வீடியோவில் பகிர்ந்துட்டேன். இந்த வீடியோ தயவு செய்து உங்களால் முடிஞ்ச அளவு பகிருங்க. எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும். இந்த வீடியோ மட்டும் தயவு செய்து பகிருங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், என் கையில் இருக்கிறது ஒரு ஹெல்மெட்டுங்க, ப்ளூ கலர் மொக்க ஹெல்மெட்டு தான். பாருங்க, வாங்கினது கொரோனா பீரியட் 2001 நினைக்கிறேன், 2002. ஆமாம், 2002 இருக்கலாம், 2001 இருக்கலாம். ஐம் நாட் பர்டிகுலர்லி, பட் எப்படியா இருந்தாலும் 2-3 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பழசாக இருக்குது. பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் காமிக்கலாம். இது உள்ள துணி காண போயிடுச்சு. உள்ள தெர்மோகோல் பாருங்கள். தெர்மோகோல்ன்றது என்ன, தெர்மோ சூடு குளிர், இதை பொறுத்த டெம்பரேச்சர் பொறுத்து தெர்மோ அப்படின்னா. தெர்மோகோல் என்னன்னா உள்ள சூட்டை வெளியில் அனுப்பாது, வெளியில் உள்ள சூட்டை உள்ளே கொண்டு வராது, தான் தெர்மோகோல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ஒரு பெரிய இடிதாங்கியில் இந்த இடிக்கிறது முட்டுறது அந்த ஷாக்கை தாங்குகிற ஒரு விஷயமா இங்கே செயல்படுது. 1. 2வது, மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஃபைபர் ஸ்ட்ரக்சர், இது இம்பேக்டை பேர் பண்ணுது. இந்த இம்பேக்ட் உள்ள பூராமல் இருக்க தெர்மோகோல் இருக்குது, ஸ்ப்ரிங் மாதிரி. இதையும் மீறி தான் மண்டை ஓடு அடிப்படுது. அதனால் ஹெல்மெட் போட்டிருந்தா வச்சு திருவி ஸ்பீடாக போகலான்னா தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி வேகமாக போய் ஹெல்மெட்டோடு இறந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவர் பார்த்தா உள்ள உயிர் இல்லை. ஸ்பீடு, ஆஃபீஸ்க்கு ஸ்பீடு, ஸ்கூலுக்கு ஸ்பீடு, டியூஷனுக்கு ஸ்பீடு. இன்னும் எதுக்கு தான் ஸ்பீடு? எத்தனை ஆம்புலன்ஸ் போல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு தெரியுமா? ஏன் ஸ்பீடு. ஆனால் ஆம்புலன்ஸ் ஸ்பீடாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் நிறைய பேர் வழி விடுறாங்க. அந்த ஆம்புலன்ஸே ஆக்சிடென்ட் ஆகிறத விட வேற கொடுமை இந்த உலகத்திலே கிடையாது. அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்க தயவு செய்து. நான் அடிக்கடி சொல்கிறேன், எல்லா 2 வீலர் டிரைவருக்குலாம் நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிடும். அது என்ன, நாம் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது குறுக்க திடீர்னு ஒரு பன்றி ஓடினாலோ, திடீர்னு குறுக்க வாழை தூக்கிட்டு ஒரு மாடு ஒரு கிராஸ் பண்ணாலோ என்ன பண்ணுவோம், பிரேக் அப்ளை பண்ணுவோம். நம்ம வந்த வேகம் நம்மளை சும்மா விடுமா? ஒன்று ஸ்கிட் ஆகும், இல்லை தூக்கி வீசப்பட்டு பறப்போம். 2மே ஆபத்து தானே. அப்போ என்ன தான் பண்ணலாங்க அப்படின்னா, பிரேக் போட்டால் அந்த வண்டி நிற்கணும். அந்த வேகத்தில் தான் தயவு செய்து போகணும். ரோடு பிளெயினாக இருக்குங்க, ஃப்ரீயாக இருக்குங்க, வச்சு திருவ போகிறாங்க, ஓகே, ஒரு கான்ஃபிடென்ட் தான் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த ஸ்பீடு நமக்கு எந்த அளவுக்கு உதவும், நம்ம உயிர் பாதுகாப்புக்கு எவ்வளவு அது நிற்கும், அதுதான் முக்கியம். சரி, 2 பக்கமும் க்ளீனாக இருக்குது, மாடும் வரல, நாயும் வரல, ஆடும் வரல, க்ளீன் ரோடு, நான் ஸ்பீடாக போகிறேன். எங்கோ ஒரு இடத்துல ஒரு பெரிய கல் குத்துக்க நின்றுட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தூரத்தில் இருந்து விஸ்கின் வரும். திடீர்னு நடுவில் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து 1/2 கிலோமீட்டர்லேருந்து எப்படி தெரியும் அந்த பள்ளம் உங்களுக்கு? நினச்சி பாருங்கள். எனக்கு கான்ஃபிடென்ட்டுங்க, நான் 12 வருஷமாக வண்டி ஓட்டுறேன், 15 வருஷமாக வண்டி ஓட்டுறேன், 8th வண்டி கற்றுக்கிட்டாங்க. நாங்கள் சரிதான், வண்டியை 8th கற்றுக்கிட்டாலும் சரி, 10th கற்றுக்கிட்டாலும் சரி, கற்றுக்கிட்ட வரைக்கும் ஓகே. தயவு செய்து 18 வயசு வர வரைக்கும் வண்டியில்
பயணிக்காதீங்க. பேரண்ட்ஸும் விடாதீங்க. அப்படியே விட்டால் நீங்கள் பார்த்துட்டு இருந்து ரோட்டில் ஓட விட்டு கொண்டு வந்துடுங்க. வேலைக்கெல்லாம் விடாதீங்க. இந்த போய் வாங்கிட்டு வா, அது போய் வாங்கிட்டு வா, வேலைக்கெல்லாம் பெரிய வண்டியில் போக சொல்லாதீங்க. பேரண்ட்ஸ்க்கு, பசங்களுக்கு 18 வயசுக்குள்ள பசங்களுக்கு தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு ஓட்ட முடியாத திறமசாலி தான் நீங்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வண்டி அமைச்சது யாருக்காகன்னு பார்த்தா 20 வயசை கடந்தவங்களுக்கு தான் அந்த வண்டி, அந்த வெயிட்டு, அந்த பேலன்ஸு, அந்த வெயிட்டுக்கான பேலன்ஸு கொடுக்கு. உங்கள் வெயிட்டுக்கு, அதாவது 18 வயசுக்கு உள்ள உங்களுக்கு அது அமைக்கப்படலை. அதனால் மிஸ்மேட்ச் ஆகிடும். எந்த நேரமும் அந்த வண்டி உங்களை கிளப்பி விட்டுடலாம் வெளியில். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த ஒரு வீடியோ 22 ஹிந்து நியூஸ் பேப்பர்னு நினைக்கிறேன், 22ஆம் தேதி நவம்பர் நினைக்கிறேன். அதில் ஒரு சம்பவங்க கொடூரம். அது 3 12th பசங்க அப்போ லீவ் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்பீடு வண்டியில் ட்ரிபிள்ஸ் வேறு உட்காந்துருக்குறானுங்க. டபுள்ஸ்க்கு தான் அந்த பேலன்ஸுக்கு, அந்த கிராவிட்டி அது தாங்கிறதுக்கு அந்த வண்டி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வண்டி அமைக்கிறதா சும்மா கிடையாது. டிசைனிங், பைக் டிசைனிங் இஸ் நாட் சிம்பிள். எத்தனை இன்ஜினியர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, எவ்வளோ டெஸ்ட்டே பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு சயின்டிஃபிக் ஸ்டடிக்கு அப்புறம் வண்டி டிசைன் பண்ணப்பட்டு அப்ரூவல் கவர்மெண்ட்டில் வாங்கணும் தெரியுமா? அவ்வளோ வாங்கி அது டபுள்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 2 சீட்டுக்கு. அதில் 3 பேர் உட்காந்தா அந்த வண்டி எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெயின்டைன் ஆகும், எப்படி அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரும், அந்த டிரைவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி வரும். சரி, வேறு வழியே இல்லை, ட்ரிபிள்ஸ் போய் தான் ஆகணும், ஒரு எமர்ஜென்சி, ஓகே. கடுமையான எச்சரிக்கையில் வண்டி ஓட்டணும். அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லி டேர்னிங், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அங்கே கடுமையாக எச்சரிக்கையாக இருக்கும். ஸோ அதனால் நான் போகவே கூட ட்ரிபிள்ஸ் அப்படி சொல்ல, ஒரு எமர்ஜென்சி, ஒருத்தனுக்கு மயக்கம், அப்போ ட்ரிபிள்ஸ் போய் தானே ஒருத்தன் பிடிச்சிக்கணும், ஒருத்தன் நடுவில் அந்த மயக்கம் இருக்கிறவங்க இருக்கணும், அடுத்து வண்டி ஓட்டுறவங்க இருக்கணும். எமர்ஜென்சி போய் தான் ஆகணும் அப்படின்னா கடும் எச்சரிக்கையோடு ட்ரிபிள்ஸ் ஓட்டுங்க, மெதுவாகவே ஓட்டுங்க, வளைவுகளில் எச்சரிக்கையாக இருங்க. இப்படி தான் இருந்தால் தான் அந்த ட்ரிபிள்ஸில் உள்ள ஆக்சிடெண்ட்டை நாம் தவிர்க்க முடியும். இந்த பையன் இருக்கானுங்கன்னா 3 பேர் போனானுங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறானுங்க. என்னங்க இது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அந்த 12th பசங்க லீவில் போகிறாங்க. வேகமாக போயிட்டு கண்ட்ரோல் இழந்துட்டாங்களாம். என்ன கண்ட்ரோல் இழந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் ஸ்பீடு நேராக கொண்டு போய் மரத்தில் விட்டாங்க 3 பேரும். தேருமா ஏதாவது? ஸோ எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அந்த இறந்த பையன் என்னோடய ஃப்ரெண்டோட பையன். பயங்கர வேதனை எனக்கு. 2012 என்னோட சித்தப்பா பையன், நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி இனி இந்த மாதிரியான ரோடு ஆக்சிடென்ட் நடக்கவே கூடாதுன்னா என்ன தான் நம்ம பண்ணலாம்? பைக்கை ஓட்டாமல் இருந்துட முடியுமா? அது சாத்தியம் கிடையாது. அப்போ பைக் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கணும், என்ன செய்யலாம்? 3 ஸ்டெடியான விஷயம் மனசில் வச்சிங்க. 1, பைக்குனாவே ஹெல்மெட் போட்டால் பத்தாது. இந்த பக்கிள்ஸ் டோருக்கு பாருங்கள், இந்த பக்கிள்ஸை போடணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கிள்ஸை வந்து அப்படியே இப்படி ஆடிக்கிட்டு கிடக்கும். இதை பாருங்கள், இது ஆடிக்கிட்டு கிடக்கும். இதை சும்மா அப்படி போட்டுருப்பாங்க. இந்த பக்கிள்ஸை போட்டு டைட்டாக இருக்கணும், லூஸாக இருந்தால் போதும். ஏன்னா லூஸாக இருந்தாலும் போடாமல் இருந்தாலும் நம்ம விழுறதுக்கு முன்னே எது போய் விழுந்துடும்? ஹெல்மெட் போய் விழுந்துடும். அப்புறம் எதுக்கு அப்புறம் மண்டபத்துக்கு தான் அடிப்படும். 1, போலீஸ்க்காக ஹெல்மெட் போடாங்க தயவுசெய்து. நமக்காக, நம்ம உயிருக்காக ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா எத்தனையோ ஆக்சிடெண்ட்டில் இது இருந்திருந்தால் இன்றைக்கி உயிரோடு இருப்பாங்க அவங்க எல்லோரும். அந்த பையன் டிசம்பர் 17 இறந்தான். அந்த நியூ இயர் வந்தது, என்ன கொடூரம்! அவங்களால கொண்டாடி இருக்க முடியுமா? அந்த வலி, அந்த வேதனை, எங்கே திரும்பினாலும் அவனோட நினப்பு கொடூரம். யாருக்கோ நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியல. அந்த ஃபேமிலியில் போய் பாருங்கள். நாம் எத்தனை பேரை காப்பாற்ற போகிறோம்? அந்த கொஸ்டின் மார்க். அது தயவுசெய்து நினைக்க. அதனாலேயே நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் எந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. என்னோடய வீடியோவை, இந்த வீடியோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். அதை ஷேர் பண்ணுறவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக தமிழ்நாட்டில், ஏன்னா இது சேஃப்டி தமிழான்னு வச்சுருக்கேன், தமிழ்நாட்டில் ரோடு ஆக்சிடென்ட் 0 அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சீட் பெல்ட்டை பற்றி. நடந்த நியூஸ் பேப்பரை பரட்டினாவே குடும்பத்தோடு இறந்துட்டாங்க, 4 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் கவலைக்கிடம். இந்த மாதிரி இனிமேல் கார் ஆக்சிடென்ட்டில் யாருமே சாவலை. கார் ஆக்சிடென்ட்டை தவிர்க்க முடியாது, பைக் ஆக்சிடென்ட் தவிர்க்கவே முடியாது, ஆக்சிடென்ட்டை தவிர்க்க முடியாது. ஆனால் உயிர் போகிறத தவிர்க்க முடியும். பைக் ஆக்சிடென்ட்டு ஹெல்மெட்டு தவிர்க்கும், பைக் ஆக்சிடென்ட்டை தவிர்க்காது. பைக் ஆக்சிடென்ட்டில் உயிர் போகிறத ஹெல்மெட் தவிர்க்கும், கார் ஆக்சிடென்ட்டில் உயிர் போகிறத சீட் பெல்ட் தவிர்க்கும். ஓகேங்களா? சீட் பெல்ட் ஒன்றும் உங்களை கட்டி போடுறது கிடையாது, லூஸாக தான் இருக்குது. போட்டு பாருங்கள், ஒரு வாட்டி தெரியும். அது உயிர் காப்பு. சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் 12 வருஷம் 13 வருஷம் 20 வருஷம் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்னங்க நடக்கும்?
உங்கள் மேலே ஒன்றுமே இருக்காது. எய்த்தாப்பில் வரவன் கத்துக்குட்டியாக இருப்பான், இல்லை அரைக்குறையாக இருப்பான், பின்னாடி வரவன் அரைக்குறையாக இருப்பான், இல்லை குடிச்சிட்டு வருவான். எவ்வளோ இருக்குது. ஓகே, அதனால் இனி ரோடு ஆக்சிடெண்ட் நடந்தாலும் உயிர் போகக்கூடாது அப்படின்ற ஒரு சேலஞ்சாக மனசில் எடுத்துங்க. உங்களால் முயன்ற அளவு உயிர்களை காப்பாற்றுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திருப்பி கையை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட்டால் உயிரிழப்பு இருக்கக்கூடாதுன்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணி ஆகணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் சேஃப்டி தமிழா. தேங்க்யூ.